ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாக்கும் புது டேஸ்ட்டாக தேடும்ல. ஸோ ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தனால போலி செய்யலான்னு யோசித்தேன் காய்ஸ். அதுலேயும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பருப்பு போலி எல்லோ கலரில் இருக்குது, பட் தேங்காய் போலி வெள்ளை கலரில் கலர் எதுவும் போடாமல் செய்கிறாங்க. போலினா எல்லோ அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்கணுமா என்ன? அப்படி யோசித்து பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க க்ரீன் கலர் போலி. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்வீட் டிஷ் தான். தேவையான பொருளெல்லாம் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போலிக்கு மாவு நம்ம பரோட்டாக்கு ஊற வைக்கிற மாதிரி நல்லா ஊற வச்சிடணும். 2 கப் மைதா மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இஷ்டப்பட்டால் கலர் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி சேர்த்து நல்ல பரோட்டா மாவுக்கு பிசைஞ்சு வைக்கிறது மாதிரி பிசைஞ்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சிடலாம். சைடில் கடலைப்பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நிறைய இருந்தால் வடிச்சுக்கோங்க. இப்போது மசிச்ச பருப்பில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது திரும்ப ஸ்டவ்வில் வச்சு பூரணமாக நல்லா திக்காகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு நான் காமிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நெய்க்கு பதிலாக அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி பூரணமாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரட்டி எடுத்துக்கிறேன். இப்போது தோசைக்கல்லில் மீடியம் ஃப்ளேமில் ஒன்றா கீ இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி பரோட்டா மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம பரோட்டாவை அடிப்போம், இது அடிக்கவே தேவையில்ல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்வீட் போலி செம்மையாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவில் அது ரோஸ்ட் ஆனாலே போதும். அண்ட் ஃபுட் கலர்ஸ் ஆப்ஷனல் தான் காய்ஸ், அது ரொம்பவே கெடுதல் தான் உடம்புக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நேச்சுரலாக கலர்ஸ் எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. Until then, meet you for the next time. It's bye bye from Jenny's Creativity. Thank you guys.